மீண்டும் ஒரு முறை தலைப்பு செய்திகளில் வந்திருக்கு டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம். நீட் தேர்வுகளில் நடக்கிற குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு உட்பட பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு காக்ரோச் ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க டெல்லி ஜந்தர் மந்தர்ல கடந்த ஒரு மாசமா போராடிட்டு வராங்க. இந்த போராட்டம் இப்போ உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. கடந்த 18ஆம் தேதி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்த சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக்க தில்லி காவல்துறை வலுக்கட்டாயமாக மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தாங்க. தில்லி காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறை நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்த போறது இல்லை அப்படின்னும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற வர தங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சாரு சிஜேபியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே. இங்க இருந்துதான் தொடங்குது பரபரப்பு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்றைய தினம், அதாவது ஜூலை 20 தொடங்கி இருக்க நிலையில இந்த போராட்டம் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு ஒரு புது தலைவலியா மாறி இருக்கு. நாடாளுமன்றத்தை நோக்கி ஏற்கனவே திட்டமிட்டபடி பேரணி போக போறோம் அப்படின்னு அறிவிச்சு அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சாங்க இளைஞர்களும் மாணவர்களும். இந்த பேரணி தான் இப்போ விவாதமாக மாறி இருக்கு. சரியா 20 காலை தொடங்கின இந்த பேரணியில திடீர்னு தில்லி காவல்துறையும் மத்திய காவல் படையை சேர்ந்தவங்களும் லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் நாலா பக்கமும் தெரிக்குது. அமைதியா நடக்கிற ஆயிரக்கணக்கானோர் கலந்துக்கிற இந்த பேரணியில எதுக்கு காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கேள்விகளை பலரும் எழுப்புறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம், மாணவர்களும் இளைஞர்களும் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நாடாளுமன்றத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், தண்ணீர் பீச்சடிக்கக்கூடிய வாகனங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு போர் சூழலுக்கு தயாராகிற மாதிரி தயாராகி நிக்குது தில்லி காவல்துறை. ஒரு மாத காலம் நடந்த போராட்டத்தை முடிக்க மத்திய அரசு தரப்புல இருந்து யாருமே பேச்சுவார்த்தை நடத்த வரல அப்படின்னு சிஜேபி தரப்புல இருந்து குற்றம் சுமத்திட்டு வரக்கூடிய நிலையில தங்களுடைய போராட்டத்தை முடக்கிறதுக்கான தாக்குதல் சம்பவம் தான் இப்போ அரங்கேறி இருக்கு அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சொல்றாங்க. நாங்க எங்க தாக்குதல் நடத்தணும், வதந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு தில்லி காவல்துறை சொல்ல, இங்க பாருங்க சார், நீங்க நடத்தின தாக்குதல்கள் அப்படின்னு இணையம் முழுக்க வீடியோக்களா குவிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஜேபி தரப்பினர். மாணவர்கள் தங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு தில்லி காவல்துறை தரப்புல இருந்தும் சொல்றாங்க. நாடாளுமன்ற அரங்கத்துக்குள்ளேயே இணைய வசதி தடை செய்யப்பட்டது, வாட்ஸ்அப் முடக்கப்பட்டது அப்படின்னு எதிர்க்கட்சி எம்பிக்களும் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திட்டு வராங்க. இன்னும் ஒருபடி மேல போய் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியில நடந்த தாக்குதல்களை கண்டிச்சு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நேரில் சந்திச்சு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தாக்குதல்கள், இன்னொரு பக்கம் இணையத்தடை, பாதுகாப்புக்கு வந்த நேம் பேட்ச் இல்லாத காவலர்களா இல்லையானே தெரியாத தடியடி நடத்தின ஆட்கள் அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ள மாட்டிருக்கு தில்லி காவல்துறை. என்னதான் தாக்குதல்கள் நடந்தாலும் நாங்க இங்கிருந்து போக மாட்டோம் அப்படின்னு விடாப்பிடியா நிக்கிறாங்க சிஜேபி தலைமையிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க இளைஞர்களும் மாணவர்களும். மத்திய அரசு தரப்புல இருந்து ஜேபி நட்டா போராட்ட தலைமைகள் கிட்ட பேசி இருந்தாலும் தங்களுக்கு முறையான எந்த முடிவும் இதுவரைக்கும் சொல்லல அப்படின்னு சிஜேபி தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் மத்திய அரசு தரப்புல இருந்து கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதானை சந்திச்சு பேசியிருக்கிறாரு உள்துறை அமைச்சரான அமித்ஷா. இந்த கூட்டத்தில் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் எதுவும் வெளிவரல. தில்லியில் நடக்கிற இந்த சம்பவங்கள் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இளைஞர்களுடைய இந்த போராட்டம் என்னவாக போகுது, மத்திய அரசு இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இனியும் இதை வெறுமனே தட்டி கழிக்க முடியாதுங்கிறது மட்டும் நிஜம்.